Tamil Nadu 360 News. வணக்கம். TN360 செய்திகளும். கொள்ளிடம் அருகே காதல் திருமணம் செய்த இளம்பெண் மர்மமான முறையில் இறந்தார். அவரது கணவர் கைது செய்யப்பட்டார். ஆசையாய் காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கரம் பிடித்த மனைவியின் வாழ்வு திருமணமான 1.5 ஆண்டிலேயே முடிவுக்கு வந்திருப்பது மயிலாடுதுறை மாவட்டத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. கொள்ளிடம் சரஸ்வதி விலாகத்தைச் சேர்ந்த 26 வயதான சரண்யா ஜோதிமணி என்பவரை உயிருக்கு உயிராக காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த காதல் வாழ்க்கை நீடிக்கவில்லை. கடந்த சில மாதங்களாக வரதட்சணை கேட்டு சரண்யாவிற்கு நரக வேதனை அளிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் நேற்று காலை அவர் மர்மமான முறையில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக களத்தில் குதித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன், சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ், ஆணைக்காரச்சத்திரம் காவல் ஆய்வாளர் ராஜா ஆகிய மூவரும் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஒவ்வொரு அங்குலமாக தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பெண் வீட்டார் அளித்த வரதட்சணை கொடுமை புகாரின் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் கணவர் ஜோதிமணியை போலீசார் அதிரடியாக பிடித்துச் சென்றனர். தற்போது காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன், RTO சுரேஷ் மற்றும் ஆய்வாளர் ராஜா ஆகிய 3 உயர் அதிகாரிகள் முன்னிலையில் ஜோதிமணியிடம் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். சீர்காழி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் சரண்யாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண்ணிற்கு நேர்ந்த இந்த துயர முடிவு அப்பகுதியில் பெரும் பதற்றத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகளின் இந்த தீவிர விசாரணையின் முடிவிலேயே சரண்யாவின் மரணத்திற்கான உண்மை காரணம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.